இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம அம்மா சேனல். நம்ம அம்மா சேனல் இப்போ வந்துருது அசத்தல் நேரம். அசத்தான கேள்வி நிறைய கேட்டிருக்கோம், அசத்தான பதில் நிறைய பார்த்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முழுக்க வழங்குறது வாலாஜா மற்றும் ஆர்காட் சாமி பஸ். வாலாஜாவில் இருக்கக்கூடிய சாமி பஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படி பார்த்தா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அது ஆர்காட்டில் இருக்கக்கூடிய சாமி பஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா லட்சுமி திரையரங்கம் அருகில் இருக்குது. இங்கே வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு குறைந்த விலையில் சிறந்த சலுகைகளை நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிய மார்க்கெட்டில் வந்து கிடைக்காத மாடல் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு சாமி பஸ்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு அடுத்தபடியாக வாடிக்கையாளர் நலனுக்கு இப்போ வந்து மிக விரைவில் வந்து சோழிங்கரில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் வந்து உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கு. விரைவில் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா உங்கள் பேர் ஐயா? பாபு. கொஞ்சம் சத்தம் சொல்லி சரி கேட்கலாரு அவரு. பாபு எங்கேருந்தையா வந்துருக்கீங்க பாபு? நாங்கள் பாரதி பஸ் வேலை சார். பாரதி பஸ்ஸில் அண்ணன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல. அப்போ பஸ்லேருந்து இறங்கி வந்துருக்கிறாப்ல. வீட்டிலேருந்தும் வரல, ஊர்லேருந்தும் வரல, அப்படி தானே அண்ணே? ஆமாம், பஸ்ஸிலேருந்து தான் வந்துருக்காப்ல. அண்ணே இப்போ இந்த பஸ்ஸில் பயணம் பண்ணுறப்போ நம்ம எப்படிலாம் பயணம் பண்ணோம்னே? புரியல, எப்படி கேட்குறீங்க? பஸ்ஸில் பண்ணுறப்போ படிக்கட்டில் பயணம் பண்ணணுமா இல்லை பஸ்ஸுக்கு மேலே? மகா தப்பு. ஏறி உள்ளே போங்க. எப்பவுமே படிக்கட்டிலே நின்றுட்டே போனீங்கன்னா சீக்கிரமாக ஒரே டிக்கெட் இங்கே வாங்குறதுக்கு முன்னாடி வேறு இடம் வாங்க வேண்டியதாகிடும். அதனால் வந்து தயவு செய்து யாரும் வந்து படிக்கட்டில் பயணம் செய்யாதீர்கள். எழுந்து நேராக உள்ளே போங்க. உள்ளே போய் பயண சீட்டு வாங்கிட்டு சீட்டில் உக்காந்துட்டு போங்க. இல்லை உள்ளே நின்றுட்டு போங்க. படியில் வரல என்றைக்குமே பயணம் செய்யாதீர்கள். அது படியில் பயணம் வந்து உங்களுக்கு மரணத்தை விளைவிக்கும். கரெக்டாக? ரொம்ப கரெக்டு தான். ஆனால் இப்போது வந்து பார்த்தா என்கிட்ட சில படங்கள் இருக்குண்ணே கையில். இதில் இருக்கிற படங்களில் நீங்கள் ஒன்று எடுக்க போகிறீங்க. இந்த படத்தை எடுத்து அந்த படத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன இருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க. சரிங்களா அண்ணா? பாபு அண்ணன் ஸ்னேக் பாபு அண்ணா இப்போ வந்து பார்த்தா என்கிட்ட இருக்கிற அந்த படத்தை எடுத்து அதுலேருந்து என்ன விஷயம் இருக்குது அண்ணன் வந்து அருமையாக இப்போ சொல்ல போகிறார். எடுங்கண்ணா பார்ப்போம். ஒன்று எடுக்கிறேன் பார்ப்போம். என்ன நம்ம தெரிஞ்சது சொல்ல போகிறோம் தெரியும். வரமாட்டேங்குது. வருண்ணா உங்களுக்கு வராது யாருக்குன்னா வரப்போகுது. என்னது மிருதங்கம்? என்னது மிருதங்கம்மா? மிருதங்கம் இது மோளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோளம் அப்படின்றது எங்கெல்லாம் இருக்குண்ணே? இது எல்லாம் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுறோம். காது குத்து யூஸ் பண்ணுவாங்க. காது குத்துறதுக்கு மோளத்திலே காது குத்துறாங்க. அது யூஸ் பண்ணுவாங்க சார். யூஸ் பண்ணுவாங்க. காது குத்துறது அதே மோளத்திலே போய் காது குத்துவாங்க. அதில் குத்த மாட்டாங்க. கல்யாணத்துக்கு, காது குத்துறதுக்கு, நிச்சயத்துக்கு யூஸ் ஆகும். இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ரைட். எல்லாத்தையுமே மோளம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அண்ணே இந்த மேளம் அப்படின்றது வந்து பார்த்தா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணுமா? இந்த மேளம் வந்து சிலத்துக்கு தான் யூஸ் ஆகும், இடத்துக்குலாம் யூஸ் ஆகும். அதுக்கு வந்து மேளம் வேற மாதிரி மேளம் அந்த இடத்துல தான் அந்த மேளத்தை பயன்படுத்துவான். இந்த இடத்துல தனி இது வந்து பார்த்தா இது மங்களகரமாக இருக்கட்டும்னு மங்கள வாத்தியம். இது அந்த இடத்துல வாசிக்கிறது அது வேற. அண்ணன் வந்து கேட்டோம்னா ரொம்ப அருமையாக போய் சொல்லிட்டே இருக்கிறாப்ல. இந்த மேளத்துக்காக நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அண்ணா இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன்னே. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா வாலாஜா சாமி சொல்லுவாங்க ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசா காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ வந்து பல்லு வந்து நம்மளுக்கு எத்தனை வருஷம் இருக்குது? அதுதான் தெரியல. பல்லு வருஷம் நம்மளுக்குண்ணே 36. ஆனால் அது பல்லு எண்ணிக்கைண்ணே வருஷம் தெரியல. வருஷம் தெரியலையா? வருஷ கணக்கில் ஆகும் வருஷம் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதாவது இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து பார்த்தா மேலே ஒரு வருஷம் கீழே ஒரு வருஷம் அப்படி தான் பல்லில் இருக்கு. இதே வந்து பார்த்தா ஒரு விலங்குக்கு 12 வருஷம் இருக்குதான். அது எந்த விலங்குக்கு 12 வருஷம் உள்ள பல் உள்ளது? அந்த அளவுக்கு தெரிஞ்சா நான் ஏன்னா பாரதி பஸ்ஸில் வேலை செய்கிறேன். அந்த அளவுக்கு தெரிஞ்சா நான் என்னை வந்து எப்பயோ வந்து நாசால கூட்டும் போயிட்டு செவ்வாய் கிரகத்தில் என்ன எதுவுமே எப்போ இறங்கி இருப்பாங்க. அது தெரியாதனால அண்ணன் இன்னும் ஓட்டிட்டு இருக்காப்ல. இதுக்கு சரியான விடை மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது. இன்னும் ஒரு முறை பாரதி பஸ் அவர் பார்க்க முடியாது. நேராக செவ்வாய் கிரகத்தில் தான் பார்க்க முடியும். தமிழ் பேர் என்னப்பா? தமிழரசு. தமிழ் அரசன். தமிழுக்கே நீதான் அரசனோ அப்படின்றதுல ஒன்றும் இல்லை. பேர் மட்டும் தான் தமிழ் அரசர் வச்சிருக்கோம். தமிழில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்ல முடியுமா? முடியும். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் அருமையாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாப்புல. வேற ஒன்றும் இல்லை. இப்போ தமிழில் வந்து நம்ம பொதுவாக சொல்கிறோம் இல்லை, அதாவது தமிழில் சொல்கிறதுல ஆங்கிலத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆங்கிலத்தை சொல்கிறது வந்து இப்போது கேமரா அப்படின்றது ஒன்று சொல்லிட்டு இருக்கோம்ல, அது தமிழில் எப்படிப்பா சொல்லுவாங்க? பதிவக கருவியா? அப்படியா? அப்போ அந்த ஜெராக்ஸ் மிஷினுக்கு என்ன சொல்லலாம்?
எல்லாத்துக்கும் பதிவு தான்யா. நகல் பதிவு இருக்கு. அது நகல், இது பதிவு. அதுக்கு நகலுக்கும் இதுக்கும் பதிவு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால இது மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. தமிழுக்கு உண்டான கேள்வி கேளுங்க. தமிழில் எந்த இடத்துல செய்யுளை பற்றி கேளுங்க, மற்றபடி இலக்கணத்தை பற்றி கேளுங்க. அருமையாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாப்ல. இலக்கணமா எங்களுக்கே அது ஒரு பெரிய தலகணம், அதை எங்கேருந்து நாங்கள் அதை கற்றுக்கிறது அப்படின்னு. இப்போ என்கிட்ட சில படங்கள் இருக்குது. இந்த படத்தில் ஏதாவது ஒரு படத்தை எடுத்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி இப்போ மக்களுக்கு நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற. கேட்டு பார்ப்போம். என்னது இப்போ வந்துருக்குது? தறி தொழில். தறி நெசவு தொழில். நெசவு தொழில் வந்துருக்குது. இந்த நெசவை பற்றி நீ சொல்லுப்பா. நெசவு தொழில் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. அதாச்சும் சேலை நெய்யறதுக்கும் எங்கள் ஊர் பக்கம் கூட நெசவு தொழில் அதிகமாக. நெசவு தொழில் வந்து எல்லா இடத்துலையும் நெசவு இல்லாத இடமே இல்லை. இந்த நெசவு வந்து பார்த்தா எந்த அளவுக்கு நாட்டுக்கு வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். அதாவது வந்து இருக்கக்கூடிய அடுத்தட்டு மக்கள்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் பயன்படுறது வந்து பார்த்தா நெசவுன்றது ரொம்ப முக்கியம். நெசவில் வந்து பார்த்தா பருத்தி மற்றும் பற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யறது வந்து ரொம்ப அவசியமானது. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தேசிய தொழில் அப்படின்றது எடுத்தோம் அப்படின்னாக்கா அது நெசவு தான் வந்து நம்மளுடைய தேசிய தொழில் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நெசவாளர்கள் வந்து பார்த்தா நிறைய நெளிஞ்சிட்டு வராங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், நேராக போய்ட்டு கடைகளில் போய் எடுக்கக்கூடியது வந்து பாலிஸ்டர் துணிகளை வந்து நம்ம எடுக்கிறோம். அதனால வந்து நீங்கள் வந்து நெசவு போயிட்டு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம லுங்கி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயமாக வந்து கைலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நெசவு பண்ண தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுபோல் வந்து நம்ம எல்லாமே நெசவு பண்ண பொருட்களை நம்ம வாங்கி பயன்படுத்துகிறப்போ அந்த நெசவாளர் குடும்பம் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடி எதிர்காலத்தில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த துணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாலித்தீன் துணி ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதை வந்து எதுவுமே பயன்படுத்த முடியாது. எடுத்து போய்ட்டு நீங்கள் ஒரு இடம் தொடங்கி கூட முடியாது. அதே வந்து நீங்கள் ஒரு காட்டனில் ஒரு துணி வாங்கினா அது நாளைக்கே கிழிஞ்சு போச்சுன்னா நீங்கள் வீட்டில் வந்து தொடங்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். அதனால் வந்து இது வந்து எதிர்காலத்துக்கு வந்து எல்லாமே பயன்படும். அதனால் நெசவு தொழில்களை வந்து பார்த்தா என்றைக்குமே நம்ம ஆதரிப்போம். நெசவு பொருட்களை எப்போவுமே நம்ம பாராட்டும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் சொல்கிற அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மலேசியா இருக்குல்ல, மலேசியா சொல்லுங்க இருக்கு, தேடி கண்டுபிடிச்சிட்டாப்ல. அந்த மலேசியாவுடைய தேசிய மலர் என்ன அப்படின்றதான் கேள்வி. மலேசியா வாசுதேவனை பற்றி கேட்டால் நாங்கள் சொல்லுவோம். இந்தியா தேசிய மலர்னா தாமரை, அது சொல்லிடுவோம். இந்தியாவில் இருந்துக்கிட்டு அந்த மலர் கூட சொல்லலாம் எப்படி, அதனால் அது சொல்லிடுவோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ மலேசியாவுக்கு தான் தேவை. ஏன்னா இந்தியா இருக்குது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால் நிறைய பேருக்கு அது தாமரை தெரிஞ்சு போச்சு. ஆனால் இருக்கக்கூடிய இந்த மலேசியாவுக்கு என்ன மலராக இருக்கும்? இந்த மலர் நம்ம அன்றாடம் நிறைய இடத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த மலர் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பது போல். இப்போ உடனே இவர் வந்து தமிழ் அரசன் குறிஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்கார். அவரு முறைச்சியை பாராட்டுங்க. ஆனால் தவறான பதில் தான். யார் இதுக்கு சரியா சொல்றாரு இருக்கும்? ஐயா உங்க பேர் என்ன? முரளி சார். முரளி சார். அப்படி எல்லாரும் உங்களுக்கு சாருன்னு கூடுவாங்களோ? நான் உங்களை சொன்னேன். என்ன முரளி சொன்னாப்ல? என்ன முரளி சொன்னேன்? எங்க பேர் முரளி, உங்களை சார். அதாவது அவரு பேர் முரளி, என்ன சாருன்னாரு. என்ன முரளி அவர் சாருன்னு சொல்லலப்பா. என்ன வச்சுட்டு என்ன பண்றீங்க? பிரேக்ஸ் இந்தியா ஒர்க் பண்ணுறேன். பிரேக்ஸ் இந்தியா இல்லையா? இந்த பிரேக்ல சரியா பிடிக்கல, உங்ககிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ? அப்படி இல்லை, கரெக்டாக தான் பிடிக்கும். எல்லாம் கரெக்டாக தான் பிடிக்கும். அவங்ககிட்ட கேட்க வேண்டியதில்லை. சரியா மெக்கானிக் மாட்டாது என்கிட்ட வந்து கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற காலகட்டத்தில் படிப்பு நல்லதா, சுய தொழில் நல்லதா? படிப்பு தான் நல்லதா? படிப்பு அப்படின்றது வந்து என்ன சம்மந்தமாக படிச்சோன்னா நீ நிறைய சம்பாதிக்கலாம். அது தெரியாம நிறைய பேர் டிப்ளமோ படிச்சுட்டு இங்கே போய் டிஎஸ் கம்பலாம். இது தெரியாம தாயா நாங்கள் நிறைய பேர் படிச்சுட்டு எல்லா சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கப்படியா ஏறி இறங்கிட்டு இருக்கோம். எதுக்கு படித்தாலும் அதுக்கு சம்மந்தமான வேலையை கொடுக்காம அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேலையை தயா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எது படித்தா என்ன அப்படின்றது வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய கருத்தரங்கெல்லாம் நடக்குது. அதுபோல் கருத்தரங்கெல்லாம் போய் நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எந்தெந்த நேரத்தில் என்னென்ன படிக்கலாம், இந்த நேர காலகட்டத்தில் என்ன படித்தோம், நம்மளுக்கு என்ன பலன், எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலை நடக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியுதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து எல்லா கருத்தரங்களும் வந்து நிச்சயமாக கலந்து கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தா +2 முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன காலேஜ் போகலாம், என்ன ஏது அப்படின்னு யோசிக்கிறப்போ இப்போ கருத்தரங்கில் சில இதெல்லாம் போய் நம்ம கலந்துக்கிறப்போ என்னாட்டு இன்னொரு நண்பர் சேர்ந்தா நான் போய் அந்த குரூப் எடுத்துட்டேன், எங்கள் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க நான் போய் அந்த குரூப் எடுத்துட்டேன் அப்படின்றது இல்லாமல் என்ன படித்தோம்னா நமக்கு என்ன நல்லா வருமோ அதை நம்ம படித்து நம்ம வந்தோம்னா உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ என்கிட்ட சில படங்கள் இருக்குது. இந்த படத்தில் ஏதாவது ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தோட விளக்கத்தை மக்களுக்கு தெளிவாக நீங்கள் சொல்ல போகிறீங்க. தவற விட்டாவில் எடுத்துட்டோம். வந்திருக்கிறது ஒரு நல்ல பாம்பு வந்திருக்கிறது. இந்த பாம்பை பற்றி விஷயத்தை சொல்லுப்பா. என்ன சொல்றது? எதனா சொல்லு. உனக்கு தெரிஞ்ச பாம்போட சுபாவங்கள் சொல்லு. ஒரு பாம்பு விஷக்கடி அடித்தா என்ன பண்ணுறது அதை சொல்லு. ஒரு பாம்பாட்டியை பற்றி சொல்லு. இல்லை வயலுக்கு வந்து எந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படின்றது சொல்லலாம்.
பாம்பை பற்றி என்ன சொல்கிறது? பாம்பை பற்றி என்ன சொல்கிறது? எனக்கு பாம்பு தான் எடுக்கிறான் ரொம்ப பிடிச்ச விஷயமா அது. பாம்பை பற்றி என்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்றாப்ல. அப்படி தானே? பாம்பை பார்த்தாலே பயந்து வர்றேன். பாம்பை பார்த்தாவே பயப்படுற நீ படத்தை வேற என்கிட்ட எடுத்து வந்து காட்ட நாங்கள் பயப்படாத நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றாப்ல. அதால் அப்படியே யோசனை இதில் பண்ணி பார்த்தாக்கா தான் படம் எடுக்குது. அது நீ கூட படம் எடுக்கிறீங்க பார்த்தியா? எங்களுக்கு அதுக்குள்ள ஒரு ஒத்துமை இதுவும் படம் எடுக்குதான், நாங்களும் படம் எடுக்கிறோமா பார்த்துக்குங்க. அதனால இதை பார்த்து பயப்படுறீங்க, எங்களை பார்த்து பயப்பட மாட்டேன்றீங்களே. சரி ரைட்டுப்பா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா வாலாஜா சாமி சொல்கிறேன் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 12 வரிசைகள் கொண்ட உயிரினம் எது? பல் வரிசைகள் 12 வரிசைகள் கொண்ட உயிரினம் எது? கேள்வி கேட்டது யோசிச்சுட்டு முதல்ல இருந்து யோசனை பண்ணிட்டு இருக்கியா? என்ன இது 12 வருஷம் நிப்பிட்டாலும் ஒரு வருஷம் வச்சுக்கிட்டே நாங்கள் பிரஷ் வச்சு வளர்க்கணும்னாக்கா அது வளர்க்குறதே எங்களுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. இதே 12 வருஷம் வச்சுருந்தா அது எப்படி எவ்வளோ பேர் பிரஷ் வச்சு வளர்க்கும் அதுதான் தெரியல. ஆனால் எந்த உயிரினமாக இருக்கும்? வாய்ப்பு இருக்குது. அதாவது பாலூட்டி சேர்ந்ததா இல்லை விலங்கு? இது வந்து ஒரு பாலூட்டி இனமும் கூட. இல்லைப்பா, மனிதர்கள் தான். என்னண்ணா மனிதர்கள்? எதுண்ணா? எதுக்கு இப்போ மனிதர்கள்? 12 வருஷம் இருக்குது 12 மனிதர்களா? அண்ணன் எங்கேயோ போய் பல் செட்டு கட்டியிருக்கிறாப்ல. ஒரு வருஷம் கட்டுறதுக்கு போயில 12 வருஷம் வச்சு ஒன்றா கட்டி கையில் குத்துருக்குறாங்க. அதால மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருக்கு சரியாக சொல்கிறான்றது பார்ப்போம்.